வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் கொத்தவரங்காயை வைத்து ஒரு சுவையான துவையல் மற்றும் மொறுமொறுப்பான சிப்ஸ் வகை தான் பார்க்க போகிறோம். கொத்தவரங்காயை நிறைய பேர் பயன்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க. நம்ம சேனலில் அடிக்கடி இந்த கொத்தவரங்காய் வச்சு சில ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம். ஏன் அதை சாப்பிடணும்னு போட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு. மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் முதியோர்களுக்கு அதிகமாக இது சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, பிரண்டை, ஆவாரம்பூ இது போல் வைத்து செய்யக்கூடிய இட்லி பொடி வகைகள், சூப் மிக்ஸ், தொக்கு வகைகள், அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பொடி ஆர்டரின் பேரில் செய்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். சாதாரணமாக எங்கள் வீட்டில் எப்போவுமே கொத்தவரங்காய் இது போல் செய்கிறது தாங்க எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதாவது கொத்தவரங்காவை நல்லா அவிச்சு எடுத்து தண்ணியை இருத்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து இது மாதிரி தாளிச்சிடுறது. இது ரசம் சாதம், பருப்பு சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மேலும் கொத்தவரங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக கொத்தவரங்காய் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் தயிர் சாதம் தாளித்து கிண்டிட்டு இது கொத்தவரங்காய் பொரியல் செய்திருந்தேன். இப்போ இதே கொத்தவரங்காய் வைத்து கொத்தவரங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி செய்து கொடுக்கலாம், அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு 2 வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் இது மாதிரி பெரிய பெரிய கொத்தவரங்காய் இருக்கும் பாருங்கள், அதை ஒரு வெரைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பிஞ்சியாக இருக்கிற மாதிரி கொத்தவரங்காயை ஒரு வெரைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே 2 டிஷ்ஷு இன்றைக்கி செய்ய போகிறோம். 2த்துக்கும் ஒரு ஒரு வகை நல்லா சூட்டபுளாக இருக்கும். அதற்காக தான் இது போல் 2 தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் ரொம்ப நீளமாக கொஞ்சம் பெரிய கொத்தவரங்காயாக இருந்தால் பயன்படுத்த மாட்டாங்க. அதை எப்படி பயன்படுத்தலான்றதை இன்றைக்கி பதிவில் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்ல பெரிய பெரிய கொத்தவரங்காய். சில பேர் இது போல் இருந்தால் வாங்கவும் மாட்டாங்க, பயன்படுத்தவும் மாட்டாங்க. இந்த கொத்தவரங்காயை முனையை கிள்ளி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு நான் இதை 2ஆக வகுந்து எடுத்துக்கிறேன். இது போல் நல்லா 2 பீசஸாக எடுத்துக்கிறேன். இது போல் கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு இதில் போடுற மசாலா எல்லாம் உள்ளே ஊறும். இல்லைன்னா கொத்தவரங்காய்க்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் உப்பெல்லாம் ஏறாது. அதனால் இது போல் நான் 2 நறுக்கி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் இது போல் 2ஆக நறுக்க வேணாம், முழுசாக தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா கொத்தவரங்காயை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டுடுங்க. அதாவது நடுவில் ஒரு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டிங்கன்னா அது வழியாக அதில் மசாலாக்கள் கொஞ்சம் ஊறும். ஆனால் நாம் இன்றைக்கி எல்லாமே நறுக்கி எடுத்துட்டோம். கொத்தவரங்காயில் அதிகப்படியாக நார்ச்சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை சுண்டைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கணுன்றது தான் உணவு பழக்கம், நம்ம தமிழர்களின் உணவு பழக்கமே. அதனால் முடிந்த வரை இனிமேல் கொத்தவரங்காயை தவிர்க்காமல் சேர்த்துக்க பாருங்கள். இந்த நறுக்கின கொத்தவரங்காய் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி. அதிகமான மசாலா இதில் நம்ம சேர்க்கலை. காஷ்மீரி பவுடர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்கணுன்னா நம்ம விருப்பம்தான், நம்ம விருப்பம் போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிடுங்க. ஒரே 1 ஸ்பூன் தண்ணீர் மட்டும் சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதிகமாக தண்ணீர்லாம் கலக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணீர் தெளித்ததே தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் தண்ணீர் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். நாம் வறுத்து எடுக்கும் போது மற்ற பொருளெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன கொத்தவரங்காய் நல்லா பிஞ்சு காயாக இருக்கிறத இது போல் உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு போல் உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பாதி அளவுக்கு காஞ்சதோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் நான். இது கடலைப்பருப்பு இல்லைங்க, துவரம் பருப்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். உடச்ச உளுந்தாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த துவரம் பருப்பு சேர்த்து நாம் இந்த துவையல் அரைக்கும் போது ஒரு நல்ல சுவை இருக்கும். அதனால் நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே தேவைப்படுகிற அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்தோடனே இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயை அதே எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அப்படியே வதக்கிடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வதக்கிடலாம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க லோ ஃப்ளேமில். அந்த எண்ணெயிலே அந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா கொத்தவரங்காய் சீக்கிரமாக வதங்காது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் போல் வதங்க விட்டுருக்குறேன். அப்போ கூட பாருங்கள் கொஞ்சம் கூட நிறம் மாறல. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் ருசி கூடுதலாக இருக்கும்.
ஸோ சின்ன வெங்காயம், இந்த கொத்தவரங்காய் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதையும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு, நீங்கள் துருவின தேங்காயாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரே ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு புளி, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, இது எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படியே ஃபுல் ஃப்ளேமை வச்சு கிளறி எடுத்து இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த கொத்தவரங்காய் சர்க்கரை இருக்கிறவங்க, அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு டயட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். செரிமான கோளாறு, அதாவது டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி கொத்தவரங்காயை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது அது நமக்கு இந்த செரிமான கோளாறை தீர்க்கும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குது இந்த கொத்தவரங்காயில். அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கொத்தவரங்காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்க சொல்லி மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிளகாய் பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு பொடி மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. அது கூட இந்த வதக்கி வச்ச வெங்காயம் கொத்தவரங்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக, ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டு வதக்கியாச்சு, நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லைங்க, அட்டகாசமாக இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவில் போட்டு ஊற வச்சுருந்த கொத்தவரங்காய் நல்லா ஊறிடுச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சும்மா 1 ஸ்பூன் தண்ணி, அவ்வளோதான். இது கூட 1 ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதில் தண்ணி இருக்கிறதே தெரியக்கூடாது. அப்போ தான் நல்லா சிப்ஸு மாதிரி கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், நான் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பொரிக்க போகிற நேரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டால் தான் நல்லா அது உதிராமல் நல்லா வரும். இந்த மசாலா உதிராது. அதே மாதிரி காரம் உப்பெல்லாம் கொத்தவரங்காயில் நல்லா ஏறி இருக்கும் முன்னமே நம்ம போட்டு வச்சதுனால. ஸோ இதே பேட்டர்னில் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். இந்த கொத்தவரங்காய் வேணான்னு சொல்கிறவங்க, இல்லை கொஞ்சமாக கொத்தவரங்காய் இருக்குது, இல்லை இந்த கொத்தவரங்காய் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் செய்து கொடுங்க. இந்த மழை நேரத்துக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக உடனே காலி ஆகிடுங்க. மொறுன்னு இருக்கும், யாரும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னா கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு கூட நாம் சாப்பிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இனி கொத்தவரங்காய் வேணான்றவங்களுக்கு இது போல் கொடுங்க. கொத்தவரங்காய் தொடவே மாட்டேன்றவங்களுக்கு துவையலாக அரைச்சி மறைமுகமாக கொடுத்துருங்க. ஏன்னா அதில் அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சுட சுட சாதத்தில் இதை சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். அதேமாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் துவையல், கொத்தவரங்காய் பக்கோடா சிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லேருந்து பொருள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.